இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விஜய் தலைமையில் தனியாக கூட்டணி அமைந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதன் காரணமாக தவிகவை கூட்டணிக்கு அழைக்க பாஜக திட்டமிடும் என்றும் பத்திரிகையாளர் ஐயநாதன் கூறியுள்ளார். இதுகுறித்து 5 நிமிட பேட்டியில் அவர் கூறியுள்ள கருத்துக்களை பார்க்கலாம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுக்கிறது போல பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய கூட்டணியினுடைய பலவீனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தனுடைய வெளிப்பாடுன்னு நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக பாஜக அப்படின்றது வெற்றி கூட்டணின்னு பாஜகவில் தான் சொல்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா, நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்றாரு. அதாவது பாஜகவோட பத்தாது, இன்னும் ஒரு பெரிய கூட்டணி வேணும் அப்படின்னு இன்னும் சில கட்சிகள் வேணுன்றதை அவர் எதிர்பார்க்குறாரு. அதில் முக்கியமாக அவருடைய எதிர்பார்ப்பு முன்னாடி என்னென்னா விஜயை தன்னோட எடுத்துக்கிறணும் அப்படின்றது தான் அவருடைய இது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பலம் குறைஞ்சிருக்குது, மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது, பாதியாக குறைஞ்சிருக்குது. ஸோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னோம்னா அது ஒரு விஜயோட வாக்கு சக்தி தேவை. அது விஜய்க்கு எதிராக போகும், அது வேறு விஷயம். அவருடைய கணக்கை சொல்கிறேன், அது ஒன்று. எனவே அந்த இடத்த வந்துட்டு பாஜகவில் நிரப்ப முடியாது. எனவே பாஜக அதிமுக கூட்டணி வந்தாலும் கூட அவங்களுக்கு விஜயனுடைய ஓட்டு ஸ்ட்ரென்த்து வேணும். ரெண்டாவது, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன வருது, அது இவங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு பியோர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் யாருன்றது தெரியும். ரெண்டாவது, பாஜக இருக்கக்கூடிய ஒரு அட்வர்ஸான ஒரு ரிசப்ஷன் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்மறையான ஒரு வரவேற்பு தான் அதுக்கு இருக்குது, ஒழிய ஒரு பாசிட்டிவ் கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு விஜய் அப்படி இருந்துடக்கூடாது, அது நம்மளுக்கு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்தாண்ட கேட்குறாங்க. விஜயும் வந்து பாஜக அதிமுக அப்படி வந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இவிஎம் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ விஜய் அவங்க குறி வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஆனால் இது விஜய்க்கு என்ன ஆகுன்றது விஜய் யோசிப்பார்ல. அதனால தான் எப்போ பாஜக சேர்ந்துச்சோ அந்த அதிமுக கூட்டணியோட போட்டாங்களோ மறுநாள் இவர் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ட்டார். அவர் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, இப்போ அவர் வந்துட்டு அவருடைய கதவுகள்லாம் இப்போ திறந்துருக்குது. அவர் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஒரு அலையன்ஸ் வந்துச்சுன்னா அது அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு ரொம்ப பெரிய பாதகமாக முடியும் அப்படின்றத அவங்க வந்துட்டு உணர்றாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் வருது. ஆனால் என்ன அடிப்படையில் விஜய் அங்கே போக முடியும்? பாசிபிலிட்டி கிடையாது. திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் கண்டிப்பாக தேவைப்படுறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ஆமாம், அப்படி தான். திமுகவை வீழ்த்துறோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் தேவை, என்ன வேணாலும் செய்யணும் திமுகவை வீழ்த்துறதுக்கு. அதான சொல்கிறாங்க, திமுகவை வீழ்த்த எதை வேணாலும் அதுதான் எதிரி, அப்படி தான் சொல்கிறார் எடப்பாடி. அதனால சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நாட்டு பாசிபிள். காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு ஸ்ட்ராங்கு கிரவுண்டை நின்றுட்டு ஸ்டாலின் இந்த பாலிட்டிக்ஸை பண்ணுறாரு. அதனால தான் இவ்வளோ தூரம் தேவைப்படுது. டாஸ்மாக் ரைடு, அந்த ரைடு, இதோ பாரு அதோ பாருன்னு இவங்களையெல்லாம் அங்கே கஞ்சா போதைப்பொருள் அதிகரிச்சிருச்சு, ஊழல் அதிகரிச்சிருச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுடுச்சு அப்படின்னு இவங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர் பிம்ப கட்டுமானத்தில் அவங்க இறங்கிறதுக்கு காரணம் வந்துட்டு வீழ்த்த முடியாது ஸ்டாலினை, அவ்வளோதான். ஏன்னா ஆட்சியின் படி அதில் என்ன செய்யணுமோ அந்த அடிப்படையாக கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களினுடைய அந்த வாழ்க்கையில் வந்துட்டு பல இடங்களில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய அந்த சமூக நல திட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு. அதனால் அது ரொம்ப கஷ்டம். பாஜகவுடன் எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முடிவு தான் இறுதி முடிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எனக்கு நல்லா தெரியும் விஜய் இதில் மாற மாட்டார். இப்போ விஜய் கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அறிவிச்சதுக்கு பின்னாடியுமே கூட பாஜக தொடர்ந்து இப்படியான விஷயங்களை சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? அதுதான் அவங்களுடைய போதாமை, அவங்களுக்கு தேவை. இப்போ விஜய் கேட்டால் வந்துட்டு அந்த வைப்பிரிவு செக்யூரிட்டி கொடுத்தாங்க, ஏன் கொடுக்குறாங்க? அது என்னன்னா அது ஒரு கண்காணிப்பு தான், புரியுதுங்களா? விஜய் எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றது என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. விஜய் கிட்டேருந்து இன்னொரு தடவை தீர்மானமான ஒரு பதில் விஜய் கிட்டேருந்தே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே விஜய்க்கு எதிராக என்ன பண்ணணும் அப்படின்றத அப்போ யோசிப்பாங்க இவங்க பாஜக வேறு மாதிரி. ஸோ விஜய் இதை பற்றி எதுவுமே பேசாத விட்டுட்டா போதும். அவர் பாட்டுக்கு அவர் மக்களை சந்திக்கிறது, அவருடைய கட்சியை வளர்க்குறது, அவர் கட்சியை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, இப்படியே போயிட்டார் அப்படின்னா இவங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் எங்கள் சைட்லேயும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குவாங்க, அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் ஆகிடாது. ஏன்னா இவர் தான் மாநாட்டிலேருந்தே அறிவிச்சிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி தான் அப்படின்றதே சொல்லிட்டாரு. அம்பேத்கரை பற்றி சொல்லும் போதும் அதுக்கு எதிர்த்து சொல்லிட்டாரு. அதனால் அதுவும் கஷ்டம்தான், விஜய் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்.
இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.